அப்புறம் இது என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா சமயப்பு புக்கு பார்த்துடுங்க. தொடக்க நிலை புக்கு. இதில் வந்து கீதை ஒரு 5 கீதை உண்டு பார்த்துடுங்க. எல்லோருக்கும் கண்டிப்பாக அந்த கீதை தெரிஞ்சிருக்கும். இதிலே நிறைய புராண கதைகள் எல்லாருக்கும் பார்த்துடுங்க. இது வந்து சமயப்பு கொண்டு போகிற புக்கு. மோஸ்ட்லி நம்மள்ட்ட அதிகமாக இருக்கிறது வந்து சுவாமி விவேகானந்தரை பற்றின புக்கு தான். இது ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒப்பித்தல் போட்டி 10th படிக்கும்போது. அப்புறம் இதுவும் சுவாமி விவேகானந்தர் தான். இது சமயப்பு உயர்நிலை புக்கு. ரொம்ப அடிபட்டு இருக்குது. இப்போ சமயப்புக்கும் போகிறதில்ல. அதில் உள்ள இதெல்லாம் பிள்ளைங்கிட்ட சொல்லிக் கொடுக்கலாம், வேதங்கள் எல்லாம். அப்புறம் திருவம்பாவை. அப்புறம் வந்து நம்ம ஸ்ரீராமகிருஷ்ணர் பற்றின புக்கு. இதுவும் பேச்சு போட்டி 2ஆம் பரிசு. அப்புறம் இதுவும் விவேகானந்தர். இதுவும் 2ஆம் பரிசு கட்டுரைப்பட்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேகசின் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஃபோட்டோ இதில் இருக்கவே செய்யாது. நமக்கு முந்தின பேட்சில் உள்ளது படிக்கும்போது கிடைக்கும். நம்ம இருக்க ஃபோட்டோ அடுத்த பேட்சில் உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்படி தானே காய்ஸ்? அப்புறம் இந்த புக்கு ஞாபகம் இருக்கா காய்ஸ்? காலேஜ் படிக்கும்போது நம்ம ஃபஸ்ட் இயராக தமிழ் இலக்கிய வரலாறு புக்கை பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கும். உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு இது. அப்புறம் இது காலேஜில் உள்ள புக்கு தான். இதுலேயும் நிறைய ஸ்டோரி இருக்கும் பார்த்துடுங்க. இனிமேல் படிக்கலாம். அப்புறம் இதுலேயும் நிறைய ஸ்டோரி இருக்கும். இனியவை 40 நல்லாயிருக்கும் பார்த்துடுங்க. ப்ரோஸ் அண்ட் பொயிட்ரி இதுவும் நல்லாயிருக்கும். அப்போல்லாம் ஒரு எஸ்ஸேயோ எதுவும் படிக்கணுன்னாலே ஒரு வாரம் ஆகும் ஒரு எஸ்ஸே படிக்க. ரொம்ப கஷ்டம் இங்கிலீஷு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது எங்கள் தம்பியை பார்த்துடுங்க. எடுத்து பாருங்கள் 4ஆம் கிளாஸில் உள்ளது.